நடவடிக்கை எல்லாரும் ஜாமீன் விட்டு போயிடலாம். இது சிலருடைய சர்வாதிகாரத்திற்கும் சுயநலத்திற்கும் பணபலத்திற்கும் இந்த போட்டி நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கோயில் பொதுமக்கள் கோயிலாக முடியாது, இதை ஜீரணிக்க முடியாது. நடவடிக்கை வரட்டும். நடவடிக்கை இல்லாத பட்சத்துல உங்களால அதுக்கு என்னால வந்து நான் ரெப்ரசன்டேட்டிவ் தான் சார், கொரியர் ஏஜென்ட் மாதிரி இங்க உள்ளது அங்க சொல்லதான் முடியும்னா நாங்க சொல்லிட்டோம், இன்ஃபார்ம் பண்ணுங்க. முடிவெடுக்க முடியாம எங்களை கலஞ்சு போக சொல்லாதீங்க தயவு செய்து. சாமியை கும்பிட தான் வந்திருக்கோம் எல்லாருமே. நாங்க சாமியை கும்பிட போறோம், உட்காந்து தியானம் பண்ண போறோம். யார்ட்டையும் தகராறு பண்ணல, பஸ்ஸை மறிக்கல, ரோட பிளாக் பண்ணல, எதையுமே செய்யல. தயவு செய்து கொஞ்சம் பண்ணுங்க. எதையுமே நாங்க செய்யல, இல்லீகலா எதுவும் செய்யல. கோயிலுக்குள்ள வந்து தியானம் பண்றோம், அவ்வளவுதான். உட்காந்து நாங்க பேசாம அமைதியா உட்காந்து சாமி கும்பிட்டு போறோம். சாயந்தரம் வரைக்கும் சாமி கும்பிடுவோம். இதே சாமி கும்பிடுற முறைய புதன்கிழமை காலையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை நைட் வரைக்கும் நாங்க செய்யத்தான் போறோம். சாமி கும்பிடுறத யாரும் எங்களை தடுக்க முடியாது, அது நினைச்சுக்கங்க, அவ்வளவுதான். இப்ப இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் நீங்க அதிகாரிகிட்ட பேசுங்க, இல்ல வர சொல்லுங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மனு கொடுத்தோம்ல, அவர் என்ன சொன்னாரு இதுவரைக்கும் சொல்றாங்க பாருங்க, சொன்னாரு நடவடிக்கை அமைதியா நாங்க வந்து ஒரு பீஸ் கமிட்டியை ரெடி பண்ணி இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்கணும்னு சொல்லி கலெக்டரையாட்டி மனு கொடுத்துட்டோம். தாசில்தாரை பார்க்க சொன்னாங்க, கொடுத்துட்டோம். இதை எங்களுக்கு இன்டிமேட் பண்ணதுக்கு நாங்க வந்து இப்படி ஒரு போராட்டத்தை பண்ணாதான் இதே நீங்க இன்டிமேட்டே பண்றீங்க. மினிமம் இன்டிமேட் பண்றதுக்கே இப்படி ஒரு போராட்டம் பண்ணணும்னா அப்ப நாங்க அந்த வேலை வாக்கினா நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு இப்பதான் வந்து சொல்றீங்க, இப்ப நாங்க இன்னைக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிருக்க மாட்டீங்க, நாளைக்கு மீட்டிங் இருந்திருக்காது. அப்படித்தானே அர்த்தம்? அது அப்படித்தான். அது எங்களுக்கு தெரியும்.